மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் பச்சைப்பட்டு உடுத்தி இறங்கிய பின்னர் மதிச்சயம் பகுதியில் உள்ள ராமராயர் மண்டகப்படியில் எழுந்தருளிய கள்ளழகருக்கு பாரம்பரிய தோப்பறை பைகள் மூலம் பக்தர்களால் தண்ணீரை பீச்சி அடிக்கும் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். செய்தியாளர் பாலமுருகன் விவரங்கள் வழங்குகிறார். நிச்சயமாக மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழா கள்ளழகரை வையாற்றில் எழுந்தருளியதை தொடர்ந்து கள்ளழகரை குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வருகிறார்கள். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக மதுரை நோக்கி வந்த கள்ளழகர் இன்று காலை வைகாற்றில் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ வைகை ஆற்றில் எழுந்தருளினார். இதனையடுத்து ஆழ்வாபுரம் மற்றும் வைகை வடகரை ஆகிய பகுதியில் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து மதிச்சியம் பகுதியில் உள்ள ராமராயர் மண்டபத்தில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் மீது அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனான தோப்பாறை பைகளை பயன்படுத்தி தண்ணீரை பீச்சி கள்ளழகர் மேல் அடித்தார்கள். முன்னதாக கள்ளழகர் முன்பாக வரும் கள்ளழகர் கோவில் மற்றும் விசைகளுக்கு பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து உற்சாகமாக வரவேற்றார்கள். தீர்த்தவரையின் போது கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் தண்ணீரை பீச்சி அடித்து ஆடிபாடி ஆரவாரத்துடன் உற்சாகமாக தீர்த்தவரை நிகழ்வு நடைபெற்று வருகிறது. முன்னதாக பிரஷர் பம்புகளை பயன்படுத்தி சுவாமி மீது தண்ணீர் பீச்சுவதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் மதிச்சியம் ராமராய மண்டபத்திற்கு பிரஷர் பம்புகளுடன் வந்த பக்தர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.